கைஸ் மேட் என்னன்னா, அதாவது இது என்ன கதை என்ன கான்செப்ட் அப்படின்னா, லவ் தான் கான்செப்டே. லவ் வந்து பண்ணலாம். லவ் வந்து எப்படி பண்ணலாம்னா, ரெண்டு சைடும் ட்ரூவாக, ரெண்டு என்ன சொல்கிறது, அந்த பொண்ணும் ட்ரூவாக இருக்கணும், அந்த பையனும் ட்ரூவாக இருக்கணும், ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணலாம். தயவு செஞ்சு என்ன மாதிரி ஒன் சைடாக லவ் பண்ணிடாதீங்க. நான் வந்து எப்படின்னா, நான் ஒரு 5 இயர்ஸாக ஒரே ஒரு பொண்ணை ஒன் சைடாக ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் உங்களுக்கு. வந்து இப்போ தெரியாது. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்து லவ் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒன் சைடாக ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பீங்க, அந்த பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு. ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். என்ன சொல்கிறது, ரொம்ப இதாக இருக்கும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது வந்து உங்களோட மனசு வந்து ஏற்றுக்காது. ஸோ நமக்குன்னு இருந்தது ஒன்று இல்லை அப்படின்ற போது வந்து உங்களுக்கு வந்து அதை அவ்வளோ சீக்கிரத்துக்கு உங்களால் அதை வந்து என்ன சொல்ல, அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ everyone loving the love is very difficult subject. ஓகேவா? லவ்வில் யாராவது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா 100% யாருமே லவ்வில் ஜெயிச்சதும் கிடையாது, செய்யவும் முடியாது. ஓகேவா? அது வந்து ஒரு ஒரு ரெண்டு மனசு வந்து ஒன்றா ஒரு கான்செப்ட். என்ன சொல்கிறது எனக்கு புரியல. இப்போது எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருந்ததுனால லைட் ஏரியும், ப்ளஸ் மட்டும் இருந்ததுனால லைட் ஏரியாது. ஓகேவா? நெகட்டிவும் வேணும், பாசிட்டிவும் வேணும். இந்த மாதிரி தான் லவ். இப்போ பாய்ஸுங்கிறது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா, கேர்ளுங்கிறது வந்து நெகட்டிவ். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே தான் லவ் வரும். ஓகேவா? ஒன்று இருந்து ஒன்றில் வந்து பாசிட்டிவில் வந்து பவர் அதிகமாக இருந்து நெகட்டிவில் பவரே இல்லை அப்படின்னா லவ் வராது. ஆனால் அந்த பாசிட்டிவ்ன்ற எனர்ஜி மட்டும் அதோட லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் சைடில் இருந்து எனர்ஜி வரலைன்னா அது லவ் தான், ஆனால் அது ட்ரூ லவ் கிடையாது, அது ஒன் சைடு லவ். இந்த மாதிரி லவ் பண்ணுங்க. லவ் பண்ணலாமா? லவ் பண்ணலாம். கல்யாணம் பண்ணலாமான்னா கல்யாணமும் பண்ணலாம். ஆனால் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் அது வந்து ட்ரூவான லவ்வாக இருந்தால் மட்டுமே கல்யாணம் வரைக்கும் போகும். இதை ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மாலாம் சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒன்று நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அதை சீக்கிரமாக அவங்களால பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் அதை பண்ண விட மாட்டாங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறோம். இப்போ நான் என் லவ் ஸ்டோரி சொல்லிட்டாங்க உங்களுக்கு. நான் வந்து காலேஜில் 10th படிக்கும்போது ஒரு பொண்ணை காலேஜில் 10th எவனாச்சும் படிப்பானா? ஆக்சுவலாக காலேஜிலலாம் நான் 10th படிக்கல. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். நான் வந்து 10th G கிளாஸ். ஓகேவா? நான் எங்கள் ஊரில் தான் படித்தேன். எங்கள் ஊரில் ஆக்சுவலாக ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இருக்குது. ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னா 1லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் டிகிரி காலேஜ், இங்கேயும் காலேஜும் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தான் எங்கள் ஊர். எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருந்தாலும் நான் வந்து 10th வரைக்கும் தான் படித்தேன். ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன பண்ணிட்டாங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாமே ஒரு பிளான் போட்டோம். நாங்கள் ஒரு 5 பேர் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்போ வந்து என்ன பிளான்னா, மச்சான் நம்ம 10th முடிச்சுட்டு 11th 12th படிக்க வேண்டாம், நம்ம வந்து டேரெக்டாக காலேஜ் போயிடலாம், டிப்ளமோ ஐடிஐ அந்த மாதிரி போயிடலாம். 2 பிளான் போட்டோம் 9thலேயே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். நானே என்ன பண்ணிட்டேன்னா, இவங்களாம் 10th முடிச்சிட்டாங்க. அதாவது 10th வந்து நான் லவ் பண்ணிருந்தேன் சின்சியராக ஒரு பொண்ணை. ஓகேவா? ஒன் சைட்லாம் இல்லை, ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு தான் கிளாஸ்லேயே ஒரு அவ்வளோ அழகாக இல்லை. அந்த கிளாஸில் அவன் அழகாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன்.
எல்லாருமே பொண்ணுங்கனாலே லவ் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் நான் லவ் பண்ணேன். நானும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் எப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இல்லை அந்த பொண்ணுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, டப்புன்னு அவள்கிட்ட ஓப்பனாக பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவள் கொஞ்சம் அப்போ தான் புதுசு போல். அவள் வந்து பசங்கள்கிட்டே பேசியிருக்க மாட்டாள். அந்த மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அவள் அப்போ தான் வந்திருந்தா, அவங்க ஊரில் இருந்து. அவளுக்கு வந்து ஆக்சுவலாக அங்கே வந்து என்னென்னா, அவள் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவள். அவள் வந்து பசங்கள்ட்ட அதிகமாக பேசணுன்னே இல்லையா. நான் வந்து பேசின உடனே எப்படின்னா, சட்டுன்னு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா, எமோஷ்னல் ஆகிட்டா. இவங்க என்கிட்ட பேசிட்டாங்க அந்த மாதிரி எமோஷனல். நான் வந்து ஓப்பனாக எல்லாரும் இருக்கும்போது பேசிட்டேன். எமோஷனல் ஆனோடனே அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு மனசு கேட்கல. எனக்கு இது ஒரு ரீசனாக இருக்கணும்னு தெரில. எனக்கு டீப் லவ் வந்துட்டேன் நான் மேலே. சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா, ரொம்ப சின்சியர் நான் மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவள் லவ் பண்ணாலும், ஆனால் அவள் பண்ணியிருந்த லவ் பண்ணிட்டா. ஆனால் சொல்லிக்கல 2 பேரும். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நாங்கள் லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன். நான் அப்படியே அவள்கிட்டையும் கேட்கல, அவளும் வந்து என்கிட்ட சொல்லலை. ஆனால் நான் லவ் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி இப்படியே சொல்லிட்டு 10th முடிஞ்சுட்டு, 10th முடித்தோடனே நாங்களாம் பிளான் போட்ட மாதிரி பசங்க எல்லாமே 10th முடிச்சுட்டு காலேஜ், ஐடி, டிப்ளமோலாம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், சரி இவளை லவ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு 11th போய் ஜாயின் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு 11th போய் ஜாயின் பண்ணேன்னா, அவன் வந்து வேறு குரூப் எடுத்துட்டான். எனக்கு வந்து என்ன குரூப் எடுத்தாங்கன்னா, ஐயோ எனக்கு வந்து கிறிஸ்டி குரூப் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கேட்டேன் அவனை கிறிஸ்டி குரூப்பு. கிறிஸ்டி குரூப் வாங்கிட்டு நானும் அவளை அதிகமாக பார்க்கல, அவளும் என்னை பார்க்கல. ஒரு பெரிய கேப் ஆகிட்டு. ஓகேவா? இந்த கேப்பில் எப்படின்னா, நான் வந்து அவளை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னடா அவ்வளோ பெரிய ஓகேமாடா அவளை மட்டும் லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் அவளை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும். ஓகேவா? இப்போ வரைக்கும்னா அப்போ இதுக்கப்புறம் லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும்ல. எதுக்குடா நீ கேமராவை சுற்றி காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம ஆர்ட் ஒர்க்கு தான். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆங்கிள் இருந்து மட்டும் பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த ஆங்கிளில் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஆங்கிள். இதே இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ட்ராயிங் இருக்கும், இங்கே ஒரு ட்ராயிங் இருக்கும், இங்கே ஒரு ட்ராயிங் இருக்கும். 360 டிகிரியில் நம்ம வீட்டில் சுற்றி ட்ராயிங் தான் இருக்கும். நம்ம வீட்டில்னு சொல்கிறத விட என் ரூமில். ஓகேவா? எனக்கு வந்து ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் ரொம்ப நாளாகவே வரைஞ்சிட்ருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்ட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆனால் அதிகமாக நான் வெளிக்காட்டிக்க மாட்டேன். அதிகமாக வெளிக்காட்டிக்க மாட்டேன்னா, எஃபோர்ட் எடுத்து அதையே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். சும்மா ஒரு எப்பயாவது நமக்கு டைம் கிடைக்குங்களா, எப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது கேம் விளாடுவோமா, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி எனக்கு ஆர்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ராயிங் வரைகிறது அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே. ஓகேவா? இப்போ வந்து நான் 11th போய் ஜாயின் பண்ணோடனே அவன் வேறு கிளாஸு, நான் வேறு கிளாஸு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்களா. எங்கள் டீமே அந்த ஒரு மேட்ரு தான். நாங்கள் ஒன்றா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. பிரிஞ்சுட்டோன்னா உடச்சிடலாம் ஈஸியாக, அந்த மாதிரி. ஓகேவா? நாங்களாம் இவங்களாம் இந்த மாதிரி போயிட்டாங்க. எனக்கு வந்து காலேஜில் கிளாஸில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டாக, ஒரு நர்வஸாக, ஒரு போரிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாம் லோக்கலே, என் ஊர்லேயே ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜ் இருந்தால் எப்படி இருக்கும், நான் நீங்களே சொல்லுவேன். அந்த மாதிரி தான். நான் எல்லாமே லோக்கலே, இவனுங்களாம் வேறு காலேஜ் போயிட்டாங்கன்னா எனக்கு ஸ்கூலே புது ஸ்கூல் மாதிரி ஆகிட்டு. என் கூட இருந்த என் டீம்மேட்ஸ் அவங்களுமே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருமே இல்லை அப்படின்னோன்னா எனக்கு வந்து என் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்கு கூட மனசு வர மாட்டேன். ஏதோ ஒன்று என்கிட்ட பிரிஞ்ச மாதிரி. இப்போது ஒரு அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறவன் திடீர்னு சைலண்ட்டாக ஆனான்னா இன்னும் ரீசனாக இருக்கும். ஒன்று அவனுக்கு லவ் ஃபெயிலியராக இருக்கும், இன்னொன்று அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஏமாற்றிருப்பாங்க, இல்லைனா என்ன சொல்கிறது, அவன் மேலே பொறாமையோ இல்லை ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ரீசன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, இல்லைனா அவனை பிடிக்காத மாதிரி அவனை ஒதுக்கி வச்சவங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இல்லைனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவனை விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு எனக்கு வந்து யார்ட்டையுமே பேசவே பிடிக்கல. நான் ஒரு அமைதியான பையனாக இருந்தேன். சரி சொல்லிட்டு இப்படி ஒரு 5-6 மாதம் போச்சு. நான் அந்த பொண்ணை பார்ப்பேன், அதோ பார்ப்பேன். ரொம்ப சின்சியராக லவ்னு வச்சுக்கோங்களேன். அழுதுருவாங்க நான் சீரியஸாக நினச்சிட்டேன்னா. அந்த மாதிரிலாம் லவ் பண்ணிட்டு இருந்தேன் ரீசெண்ட் டயத்தில்.
இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரி போரிங் ஆகிட்டு கிளாஸில் இருக்கவே. ஆக்சுவலாக நான் 11th 10th படிக்கிறேன். 11th 10th படிக்கும்போது ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுங்க. ரொம்பலாம் படிக்க மாட்டேன் இப்போ படிக்கிற மாதிரி. சும்மா படிப்பேன். எல்லாருமே அப்படி தான். எப்படி தான் படிக்க ஆரம்பிச்சுன்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு கான்செப்ட்டு, அது ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு நான் இப்படி போயிட்டு இருக்கும்போது 11th இந்த லேப்டாப் குடிக்கிற சீனை ஆரம்பித்தாங்க. லேப்டாப்லாம் கொடுப்பாங்கள்ல, இது மாதிரி கொடுத்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், லேப்டாப் வாங்கினேன். அப்போ வந்து இந்த அந்த காலைல அரையாண்டுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வரும்ல 11th 10thலாம், அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு லேப்டாப் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வாங்கினது தான். அதுலேருந்து காலேஜ் ஸ்கூலே போகலைங்க 11th. ஏன் நல்ல நேரமும் என்னமோ தெரில. அப்போ வந்து கொரோனா பாஸ். ஆக்சுவலாக நான் 11th கொரோனா பாஸ் தான். 11th நான் கரெக்டாக ஃபைனல் எக்ஸாம் வந்து கொரோனா பாஸ் தான். எல்லாருமே கொரோனா பாஸ் தான். எழுதுனவங்க இல்லாதவங்க எல்லாருமே கொரோனா பாஸ் தான். நான் வந்து இந்த லேப்டாப் வாங்கினதுலேருந்து போகல. சரியா 11th 12th ஃபுல்லாக கொரோனா பாஸ் அப்படிங்கும்போது நானும் 11th 12th பாஸ் ஆகியிருப்பேன். என் சர்டிஃபிகேட் ஆனால் ஸ்கூலில் இருக்கும். நான் போய் கேட்கலாம், அஃபிஷியலாக நான் போய் கேட்கலாம் இந்த மாதிரி நான் வந்து 11th கொரோனா பாஸ், 12th கொரோனா பாஸ் தான் வந்திருக்கணும். எனக்கு 10th சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுத்தாங்க. நான் போய் கேட்டேன்னா இப்போது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண எனக்கு கேட்டேன்னா அதுக்கான ப்ரோசஸ் என்னென்னு பார்ப்பாங்க அவங்க. நான் வந்து அதை அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணல. நான் அப்படி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, சரி இவனுங்கெல்லாம் காலேஜ் போயிட்டாங்களே, நம்மளும் காலேஜ் போகணுன்ட்டு நான் எங்கேயுமே போகல. ஆக்சுவலாக வீட்டில் இருந்தேன். சும்மா ஜாலியாக பசங்க கூட சுற்றிட்டு வீட்லேயே இருந்தேன். இந்த 11th இந்த கொரோனா அது இருந்ததில்ல, அதனால வீட்லேயே இருந்தேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிஎஸ்என் காலேஜ் அப்படின்ற காலேஜில் இருந்து ஆள் பிடிப்பாங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு காலேஜில் சேர்றதுக்காண்டி அவங்க காலேஜில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தாலோ அந்த மாதிரி வந்து அவங்க கான்ட்ராக்ட் வந்த ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி உங்கள் பசங்களை பிடிச்சிட்டு வா காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு ஆளுங்க விட்டுருப்பாங்க போல். நான் வந்து எங்கள் ஊரில் வந்து பசங்களோட உட்காந்துட்டு சும்மா ஜாலியாக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் ஊர் பாலத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு டிவிஎஸ் அந்த 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 பழைய மாடல் ஒரு டிஸ்கவர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த வண்டியில் 2 பேர் வந்தாங்க. வந்து நான் உட்காந்துருந்தேன்னா என்ன கேட்டாங்க, தம்பி இங்கே யாராச்சும் 10th முடித்த பசங்க இருக்காங்களா அப்படின்னாங்க. எதுக்கு ப்ரோ அப்படின்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி காலேஜ்லேருந்து வந்திருக்கோம்ப்பா, பசங்க யாரோ படித்து முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா சொல்லி எங்கள் காலேஜுக்கு ஆள் தேவைப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃபீஸ் எல்லாம் கம்மி தான், எங்கள் காலேஜ் வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்ப்போம் அப்படின்னாங்க. இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு கேட்கணும், நானே சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்வ கோளாறுல நானே சும்மா தான் ப்ரோ இருக்கேன், நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டேன். சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்து அந்த காலேஜ்லேருந்து அந்த காலேஜோட டைரக்டர், ஆமாம் பிஎஸ்என் காலேஜ் டைரக்டர், அவர் வந்து வந்தார், எங்கள் வீட்டுக்கே வந்தார். வீட்டுக்கு வந்து ப்ராசஸ் என்ன அப்படி இப்படிலாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் கூட இன்னொரு ஆள் வந்துருந்தார். அவர் ஒரு அசிஸ்டண்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புரோக்கர் தான் வந்துருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து என் ஸ்கூலில் இருந்து 10th மார்க் லிஸ்ட்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டிசிலாம் வாங்கி வச்சுருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக ரெடியான பேப்பர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சூடாக. அது வாங்கி அப்போ தான் வச்சுருக்கேன். 2 daysலேயே அந்த கூட வந்தார்ல புரோக்கர், அவர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. வந்து இந்த மாதிரி காலேஜ் அட்மிஷன் போடணும், உங்கள் 10th மார்க் லிஸ்ட்டு டிகிரி எல்லாத்துக்கும் ஸ்ராக்ஸ் இருந்தால் கொடுங்க, நான் அதை வச்சு தான் அட்மிஷன் போடணும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தேன். முடியெலாம் வெட்டிட்டு கொஞ்சம் இதாக வெட்டிகிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, டேய் இது போய் ஸ்ராக்ஸ் எடுத்துகிட்டு வா. நான் ஸ்ராக்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப தூரம் போகணும், ஏன்னா ஸ்கூலுக்கு போனாலே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது யாராச்சும் ஸ்கூலுக்கு போவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி இருந்தது. நான் ஸ்ராக்ஸ் எடுத்துட்டேன் சார், நீங்கள் கொண்டு போங்க, அவர் மேலே ஒரு நம்பிக்கையெல்லாம் நீங்கள் கொண்டு போங்க சார்ன்ட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அப்புறம் மார்க் லிஸ்ட்டை வந்து ஸ்ராக்ஸே எடுக்காமல் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவரும் எடுத்துகிட்டு போயிட்டார். சரி சொல்லிட்டு சரி காலேஜ் போகலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என் பிரதர் கூட வந்து போனேன் காலேஜ். என் பிரதர் என்னோட வந்திருந்தாரு, எங்கள் பெரியப்பாவோட பையன். அந்த காலேஜ் அப்போ வந்து நான் எப்படின்னா ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ரீசன் சொல்கிறேன். நான் காலேஜ் போகிறதுக்காண்டி ட்ரெஸ் எடுக்க போனேன் நானே எங்கள் அண்ணனும். அப்போ வந்து லைக்ரா ஷர்ட்டுன்னு ஒரு சட்டை எடுத்துட்டாங்க ப்ளைனாக. அது என்னென்ன கலர்னால் ஒரு பிளாக்கு, ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு
மொத்தம் 3 கலர் எடுத்தோம். லைக்ரா ஷர்ட் அது வந்து எக்ஸல் சைஸு. நான் வந்து அப்போ வந்து ஸ்மாலாக தான் இருந்தேன், ரொம்ப சின்ன பையன், ஒல்லியாக தான் இருந்திருப்பேன். என் ஃபோட்டோ கூட இருக்குது, அந்த ஃபோட்டோ எப்படின்னு, ரொம்ப ஒல்லியாக இருந்திருப்பேன். நான் போகும்போது இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு கேட்டு வாசலில் நின்றுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஃபோன் அடித்தார். அவனே என் பேருக்காரன். அவன் வந்து என் டிபார்ட்மெண்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரிபிளி போட்டிருக்கேன். அவன் வந்து என் டிபார்ட்மெண்ட்டு. அப்போவுமே கொரோனா டைமில் உடனே வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்களாம் அந்த குரூப்லேயே பேசி ஃப்ரெண்டாகி, காலேஜ் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஃப்ரெண்டு இருந்தான். அவனுக்கு ஃபோன் போட்டு எனக்கு உள்ளே வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வர சொன்னேன். மெயின் கேட்டுக்கு அவன் வந்து வந்தான். அவனும் என் பேர் தான் அவனுக்கும். சரியா, அவன் வந்தான். நானும் எங்கள் அண்ணனும் ஃபஸ்ட் டைம் நான் காலேஜுக்குள்ளே போகிறேன். போயிட்டு நேராக ஹாஸ்டலில் போய் விட்டுட்டான். எங்கள் அண்ணன் விட்டுட்டு எங்கள் அண்ணன் மட்டும் வந்தான்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் மட்டும் வந்துட்டான். நான் ஹாஸ்டலில் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்கேன். நைட்டு பிரிஞ்சின்னு ஒன்று போட்டாங்க, அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் 4 o'clock இருக்கும். நான் வந்து எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு என்ன பண்ணிட்டேன், நேராக வார்டன்கிட்ட போய், சார் எனக்கு காலேஜ் பிடிக்கல, நான் காலேஜ் விட்டு போகிறேன். ஏன்டா இன்னும் காலேஜுக்கே போகடா, ஹாஸ்டலில் தானே இருந்தேன் அப்படின்னா. இல்லை சார், எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு, என் காலேஜ் வந்து எப்படின்னா ஒரு ஜெயில் மாதிரி, சுற்றி ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு ஓ ஷேப்பில், ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், நடுவில் ஃபுல்லாக ஹோலி, சுற்றி பில்டிங் அந்த மாதிரி இருக்கும் என்னோடய ஹாஸ்டலு. எனக்கு வந்து ஒரு மாதிரி, இப்போ நம்ம ஜாலியாக சுற்றிட்டு திடீர்னு ஒரு இடத்துல போய் போட்டாங்கன்னா தனியாக இருக்கும், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு. நான் வந்து இப்போ எங்கேயுமே வெளியே போய் ஸ்டே பண்ணி தங்கினதோ இல்லை படித்ததோ இல்லை. ஏன்னா நான் வந்து லோக்கல் தானே, போயிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து புதுசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் போய் ஸ்டே பண்ணி படிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு புது ஒரு என்ன சொல்கிறது, புது ஒரு ஃபீலாக இருந்தது. ஓகேவா, நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன். பல்லு கூட வளர்க்கல, காலையில் எழுந்திரிச்சு அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கேன், என்னை விடுங்க சார் நான் போகிறேன் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், இல்லைடா 8 மணிக்கு ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் ஆகிரும், நீ போயிட்டு பிரின்ஸிபல்கிட்ட எதாக இருந்தாலும் பேசிக்கோ அப்படின்னாரு. சரி சார்னு சொல்லிட்டு நான் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு ஒரு க்ரீன் கலர் ஷர்ட்டு போட்டிருந்தேங்க. க்ரீன் கலர் ஷர்ட்டு, அது ரொம்ப பெரிய ஷர்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி நேர்வஸாக இருந்தது. எல்லோரும் டீசெண்டாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நான் மட்டும் கொஞ்சம் பெரிய ஷர்ட்டு, லொடன்னு ஃபேன்ட்லாம் போட்டுட்டு க்ரீன் கலர் ஷர்ட்டு, ஒரு லொடன்னு ஒரு மாதிரி இந்த கலரில் இருக்கும்ல, நம்ம டீ காஃபிலாம் ஒரு மாதிரி அந்த மாதிரி கலரில் இருந்தேன். அந்த மாதிரி கலர் ஃபேண்ட்டு போட்டுட்டு காலேஜுக்குள்ளே போகிறேன். எனக்கு கிளாஸ் போகவே பிடிக்கல. ஒரு மேம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு. ட்ரிபிளி மேம் வந்து, கிளாஸுக்கு போடா, இங்கே என்ன பிரின்ஸிபல் ரூம் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை மேம், எனக்கு காலேஜ் பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகிறேங்க, அவங்க பிரின்ஸிபலை பார்க்கணுங்களா, நான் போய் பிரின்ஸிபலை பார்க்குறேன் மேம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலை பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு நான் போய் பிரின்ஸிபல் ரூம் சார் முன்னாடி போய் நிற்கிறேன். பிரின்ஸிபல் சார் முன்னாடி நிற்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அவர் என்னை பார்க்க கூட இல்லை. அவர் என்ன பிரச்சனை அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு. அப்போவே என்னை பார்த்தாரு. ஏன் அப்படின்னாரு. எதுக்கு போகிற அப்படின்னா. இல்லை சார், எனக்கு வந்து இந்த ஹாஸ்டலில் இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு அடைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஓப்பன் டாக்காக சொல்லிட்டேன். அப்படி எனக்கு ஒரு மாதிரி அடைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது சார், நான் அப்படி இருந்ததில்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு. நீ ஒன்றும் இல்லைடா, நீ கிளாஸுக்கு போடா, எல்லாம் சரியாக இருந்தா, கிளாஸுக்கு போகணும் தான் அவர் சொன்னார். கிளாஸுக்கு போடா சரியாக இருந்தா அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு செட் ஆகாது சார் அப்படின்னாரு. இந்த கிளாஸுக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு வந்து கொஞ்சம் இதாகிட்டு, இது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு யார்கிட்டையுமே சொல்லிக்கல. நேராக ரூமுக்கு போனேன். மறுபடியும் ஹாஸ்டல் ரூமுக்கே போனேன். என் பேக் எடுத்தேன். அந்த ஷர்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஷர்ட்டை கழட்டிட்டு ஃபேண்டையும் கழட்டிட்டு ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட்டு அப்புறம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட்டு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட்டில் ஒரு மாடல் வந்துருக்கும் தெரியுமா, அப்படி லைனாக இதே லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு நான் எந்த கேட்டு வழியாக வந்தனோ அதே கேட்டு வழியாக எக்ஸிட் ஆனேன். அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் காலேஜ்லேருந்து போன உடனே வந்த நாள். அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கே நான் போகலங்க. ஒரு 2 years நான் காலேஜுக்கு போகல. 2 years வந்து சென்னையில் வந்து திருவெற்றியூர் அப்படின்ற திருவள்ளூரா ஏதோ ஒரு ஊர், அது வந்து சென்னைக்கு அவுட்டர். அங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போயிட்டு அங்கே வந்து கவுண்டர் பாய், நான் வந்து பில் போடுற வேலை பார்த்துருக்கேன். அங்கே கவுண்டர் பாயில் அங்கே ஒரு 3-4 பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கே கவுண்டர் பாயாக வேலை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறனால கவுண்டர் பாய் கொடுத்தாங்க. பில் போட்டு அந்த ஸ்டாஃப்லாம் அந்த மாதிரி பில் போட்டு கொடுக்குற வேலை. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு 2 years கழித்து என்ன பண்ணிட்டேன்னா, மறுபடியும் காலேஜ் போகலான்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு.
சரின்னு சொல்லிட்டு அதே காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். மறுபடியும் ரீஜாயின் பண்ணிட்டு எங்கள் அண்ணன் கூட ஆக்சுவலாக நான் சர்டிஃபிகேட் ரிட்டன் வாங்கலான்ட்டு தான் போனேன். அங்கே போயிட்டு எனக்கு என்ன மைண்ட் செட் வந்துன்னு தெரில. நான் ரீஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅட்மிஷன் போட்டோம் நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அண்ணனுக்கு அப்போவே பிடிக்கல, இவன் என்னென்னா டிசி வாங்கணும்னு சொல்லி ரீஅட்மிஷன் போடுறானே அப்படின்ட்டு ரீஅட்மிஷன் போட்டாங்க. என்னை வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் சேர சொன்னாங்க. நான் வந்து அப்போது ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள்இ போட்டேன், அப்புறம் சிஎஸ்சி போட்டிருந்தேன். எதுக்கு சிஎஸ்சி போட்டேன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலாக நான் போட்டுட்டேன், பிஎஸ்சி போட்டுட்டு ரீஅட்மிஷன் போட்டாச்சு. போட்டு நானும் என்னோட வெளியே வந்தேன். ரீஅட்மிஷன் போடும்போது நான் ஒரு பிங்க் கலர் ஷர்ட்டும் அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டோ இல்லை பிளாக் கலர் பேண்ட்டோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலாக அந்த பிங்க் கலர் ஷர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது வந்து நான் திருப்பூரில் வேலை பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் வந்து டிஎம் சில்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அந்த ஷர்ட்டை நான் சீட்டிங் பண்ணது. ஓகே சொல்லிட்டு நான் அந்த ரீஅட்மிஷன் அந்த ஷர்ட்டை தான் போட்டு போயிருந்தேன். ஆக்சுவலாக போய் ரீஅட்மிஷன்லாம் போட்டுட்டு நானும் வந்துட்டோம். வந்துட்டு காலேஜுக்கு போகிறோம். காலேஜ் ஓப்பன் நான் வந்து போகிறேன். ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஒரு பிங்க் கலர் ஷர்ட். எனக்கு வந்து பிங்க் வந்து ஃபேவரட் கலரு ஆக்சுவலாக. இப்போ வந்து எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேவரட் கலரு. அந்த பிங்க் கலர் ஷர்ட் வந்து போட்டுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னால நான் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணால அவனுங்க ஃபுல்லாக தேர்ட் இயர். நான் ஃபஸ்ட் இயரில் வந்து ரீஅட்மிஷன் போட்டு ஃபஸ்ட் இயரில் போகிறேன். ஃபஸ்ட் இயரில் போகும்போது என் ஃப்ரெண்டு வந்து என் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஸ்டே பண்ணியிருக்கான். மச்சான் இந்த மாதிரி நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், நீ நைட்டு இங்கே வந்துடு, நம்ம மார்னிங் வந்து நான் உனக்கு காலேஜை விட்டுடுறேன், நீ அதுக்கப்புறம் நீ கிளாஸ் போக அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் நைட்டை வந்து என் ஃப்ரெண்டு ரூமில் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்பி ஒரு கிணத்துல போய் குளிச்சுட்டு ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி கிளாஸ் ஒன்று வாங்கினாங்க. இந்த மாதிரி இல்லை, அது ஒரு பிளாக் கலரில் ஃப்ரேம் வந்து பிளாக்காக இருக்கும், சோடா புட்டி மாதிரி. அது நான் ஆக்சுவலாக கிளாஸ் வந்து சும்மா தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அது பழக்கமாயிட்டு போடாமல் இருந்தால் ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு அதுலேருந்து கண்டினியூஸ் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் மார்னிங் வந்து காலேஜ் போயிட்டேன். ஏன்னா வந்து லக்கேஜ் எதுவும் எட்டு போகல. எங்கள் அம்மா வந்து லக்கேஜ் எட்டு வராங்க. நான் கிளாஸுக்கு போயிட்டேன். கிளாஸுக்கு போகல, காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டேன். இதான் என் ரூம் முன்னே ஃபிக்ஸ் ஆகிட்டு. ரூம் நம்பர் 30ன்னா நம்மளோட 30, ஓகேவா? அதான் நம்ம ரூமு. நான் போன டயத்தில் எங்கள் அம்மா வந்து அதே சேம் டைம் வந்து லக்கேஜோடு வந்துட்டாங்க. எங்கள் அம்மாட்ட லக்கேஜை வாங்கிட்டு போய் ஹாஸ்டலில் வச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மாவை போட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க கைஸ். எங்கள் அம்மாவோட போயிட்டு கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு எங்கள் அம்மா அதுக்கப்புறமா எல்லோரும் கிளாஸுக்கு போக சொல்லிட்டாங்களா. எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வரணும். எங்கள் அம்மா வந்து என் தம்பி கூட வந்திருந்தாங்க. சரி சொல்லிட்டு எங்கள் அம்மா பசி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையுமே சொல்லிக்காமல் போய் எங்கள் அம்மா காலேஜ் விட்டு வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு பத்திரமா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நான் காலேஜ் போனேன். ரிட்டர்ன் கிளாஸுக்கு போனேன். ஆக்சுவலாக நான் தான் லேட்டு அன்றைக்கி மார்னிங். எல்லோரும் காலேஜ் போயிட்டாங்க. நான் போய் ஃபஸ்ட்டே காலேஜ் போகிறேன். பிங்கர் ட்ரெஸ் போட்டு பிளாக் கலர் கண்ணாடி போட்டு போகிறேன். ஒரு மேம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துருந்தாங்க. அந்த மேமுக்கு எனக்கு ஒரு கதை இருக்குது. மேம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன். என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. உங்கள் பேர் நம்ம சொன்னாங்க. ஆமாம் மேம் அப்படின்னாங்க. இன்சில் அப்படின்னாங்க. ஓபி மேம் அப்படின்னாங்க. ஓபியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தாங்க. எதுக்கு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு புதுசில் நான் வந்து காலேஜ் வந்து அவ்வளோவா அட்டன் பண்ணதில்லை. நான் வந்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் படிக்க போகிற மாதிரி ஒரு ஃபீலு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி மேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸில் பேர்லாம் கொடுத்துட்டு போய் உட்காந்துருந்தாங்க. பின்னாடி இருந்து ஒருத்தன் கூப்பிட்டான். சரி ஃப்ரெண்டு தானோ அப்படின்னு நினச்சி அவன்கிட்ட பேசிட்டேன். பேசினதுக்கப்புறம் வந்து நானும் அவனு ஃபஸ்ட்டு அன்றைக்கே போயிட்டு கிளாஸில் ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து ஒரு அலப்பறை பண்ண கான்செப்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஜாலி பண்ணிட்டுருந்தோம். அப்போது வந்து அவ்வளோவா கிளாஸில் ஸ்ட்ரென்த் இல்லை. ஜாலியாக பசங்களோட ஜாலியாக பேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இவன் ரீஅட்மிஷன் போட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா தேடியர் பசங்க ஃபுல்லாக ஃபஸ்ட் இயருக்கு வந்து கொலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா வெங்காலி அப்படி இப்படின்லாம் நம்ம ஃபஸ்ட் இயர் பசங்களாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் நம்ம வந்து அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் அவங்களாம் தேர்ட் இயரில் நமக்கு தேர்ட் இயர் சப்போர்ட்டுக்கு போகலாம். இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க,
மேட்ரே தேர்ட் இயர் தான். ஏன்னா பிரச்சனை பண்ணுறது அவங்க தான். அவனுங்க ஃபுல்லாக அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த காலேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் நான் வந்து ஹாஸ்டலுக்கு மறுபடியும் போகிறேன். என் ரூம்மேட்டாக ஒருத்தன் வந்தான். அவன் முஸ்லீம். அவன் பேர் வந்து ஷேக். எனக்கு தெரிஞ்சது அவன் பேர் ஷேக் அப்படி தான் என்ன சொன்னான். அந்த ஷேக்குன்னு சொன்னான். அவன் வந்து முஸ்லீம். அவனு நானும் ரூம்மேட்டாக இருந்தோம். நாங்கள் 2 பேர். என் கூட இங்கே பேர் தான். அவன் வந்து பாதியிலே போயிட்டான். அவன் வந்து எங்கள் ஊருக்காரன், தூத்துக்குடி. அவன் வந்து பாதியிலே போயிட்டான். நானும் ஷேக் மட்டும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தோம் அந்த ஹாஸ்டல்லே. சரியா, ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜாலியாக போயிட்டு இருந்தீங்க காலேஜ் லைஃப்பில். ஒரு சின்ன கேஸு. என்ன கேஸுனால், நாங்கள் வந்து ரூமில் சிகரெட் அடித்து மாட்டிக்கிட்டோம். இது வந்து சகஜம் தான். காலேஜ் லைஃப்பில் வந்து இது ரொம்ப சகஜம். சிகரெட் அடித்து சரக்கு அடித்து மாட்டுறதுலாம் ரொம்ப சகஜம். என்ன கதைனா, நாங்கள் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கும்போது ரூம்குள்ளே வச்சு சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் அடிக்கும்போது டோர் லாக் பண்ணி சிகரெட்லாம் அடிச்சுட்டு சென்டர் பஸ்லாம் போட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு டீசெண்டாக போயிட்டு பக்கத்து ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். பயங்கரமாக படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் சிகரெட் அடிச்சுட்டு போகும்போது டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டேன். இவன் என்ன பண்ணியிருக்காங்க ஷேக்கு, அப்படியே மறந்துட்டான், பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை அவன் உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டே இருந்துட்டான். வார்டன் வந்து டோரை அப்படி ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணும்போது இவன் சிகரெட் அடித்து இப்படி புகை விடுறத பார்த்துட்டாரு. அப்படியே வச்சிரு அப்படின்னு வார்டன் சொன்னார். அவன் அப்படியே சிகரெட்டை வச்சுருந்துருக்கான் போல். இதை வார்டன் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவன் பற்றி சண்டை போட்டுட்ருக்காரு அவங்க கூட. நான் பக்கத்து ரூமில் இருந்து வரேன். பக்கத்து ரூம்லேருந்து வந்தோடனே வார்டன் சார் இப்படி நிற்கிறாரு. என்ன சார் அப்படின்னாரு. யாரா சிகரெட் அடிச்சது? எனக்கு தெரியாது சார் அப்படின்னாரு. என்னையும் பிடிச்சிட்டாரு. நீங்கள் தானே அடிச்சேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரும் ரூமுக்குள்ளே வச்சு விசாரிக்காங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சுற்றி பசங்க நிற்கணுன்னு எனக்கு மூச்சு முட்டிட்டு. அந்த ரூம் வந்து ரொம்ப குலுக்கமாக இருக்கும். என்னை சுற்றி பசங்க நின்று எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. ஏதோ புதுசில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே எங்களுக்கு தான். ஃபஸ்ட் டைம் ஒரு இதில் மாட்டினதே நாங்கள் தான். எல்லா பசங்களும்